ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் சாப்பாடு. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தட்டைப்பயிர் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் அதை வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி உப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூள் ஆட் பண்ணணும். மஞ்சள்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், இது 3 மட்டும் போகுது. இது 3 போட்டு எவ்வளோக்கு இதை நல்லா வதக்க முடியும் வதக்கிட்டு தட்டைப்பயிறு போட்டுருங்க. தட்டைப்பயிறு போட்டு அது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நல்லா கலச்சிட்டு அதுக்கு தேவையான தண்ணி அப்படி நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு அரிசி எவ்வளோ ஊற வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அரிசி போட்டு விசில் போட்டு இதுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ போடுங்க. எதுலேயுமே ரேஷன் அரிசி அதில் செஞ்சால் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா அரிசி போட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி லாக் பண்ணி வச்சு விசில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.